ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, குளிச்ச உடனே வேர்வை வருது என்ன காரணம், அதை எப்படி தடுக்கிறது அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். உடலோட உறுப்புகளோட இயக்கத்தால் நம்மளோட உடலோட வெப்பம் ஏறிக்கிட்டே போகுது. ஆனாலும் இந்த சூடு இயற்கையாகவே சீராகிடும். ஆனால் தற்போது மாறி வரக்கூடிய கலாச்சாரம், அதுக்கப்புறம் நம்மளோட வாக்கிய முறையால் இது தடுக்கப்பட்டு நம்மளோட உடல் சூடு அப்படியே உடல்லையே தங்கிடுது. குளிச்சதுக்கு அப்புறமா ஏன் வேர்க்குதுன்னு தெரியுமா? குளிர்காலத்தில் உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய அதிகப்படியான ஈரப்பதத்தால் எப்பவுமே குளிராகவே இருக்கும். அதுலேயும் குறிப்பாக உங்களோட வீட்டோட குளியலறையும் ஈரப்பதமாக இருக்கும். அப்போது நீங்கள் சூடான தண்ணியில் குளிக்கும் போது உங்களோட சருமம் முடியோட இணையக்கூடிய சூடான நீர் உங்களோட உடல் வெப்பநிலையோட இணையும். இதனால வேர்வை ஏற்படுறது மாதிரி நீங்க ஃபீல் பண்ணலாம். நாம குளிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட உடல் வெப்பநிலை வேறாகவும், குளிக்கும் போது உடலோட வெப்பநிலை வேறாகவும் இருக்கும். குளிக்கும் போது நம்மளோட உடல்ல சட்டுன்னு வெப்பநிலை மாறும். இதனால நமக்கு வேர்க்க ஆரம்பிக்கும். அதாவது நம்மளோட உடல் புதுசா வெப்பநிலைக்கு மாறுறதுக்கு சுமார் 10 வினாடிகளாவது எடுத்துக்கும். இந்த 10 வினாடியில தான் நமக்கு வேர்க்க ஆரம்பிக்கும். மேலும் நீங்க உங்களோட தலைமுடியை குளிர்ந்த நீரில் அலச முயற்சி பண்ணுங்க. இதனால உங்களோட உச்சந்தலை சூடா மாறாது. சூடான தண்ணியில குளிக்கிறதுன்றது உங்களோட தலையை ரொம்பவே சூடா மாற்றும் அப்படின்றத நீங்க நினைவில் வச்சுக்கோங்க. சூடான தண்ணியில ஏன் முகத்தை கழுவக்கூடாதுன்னு தெரியுமா? உங்களோட உடல்ல சூடு தாங்காம இருக்கிறதுக்கு நீங்க முகத்தை கழுவக்கூடிய விதம் ரொம்பவே முக்கியம். முகத்தை எப்பவுமே சூடான தண்ணியில கழுவக்கூடாது. ஏன்னா சூடான தண்ணியில முகத்தை கழுவும் போது அது சருமத்தில் இருக்கக்கூடிய இயற்கையான எண்ணெய்களை நீக்கி ஈரப்பதத்தை வெளியேற செய்யும். உங்களோட முகத்தை கழுவுறதுக்கு சிறந்த தண்ணி எதுன்னா, அது ரொம்பவும் சூடா இருக்கக்கூடாது, ரொம்பவும் ஜில்லுன்னு இருக்கக்கூடாது, மிதமான குளிர்ந்த நீரா இருக்கணும். அதே மாதிரி குளிர்ந்த தண்ணியில குளிக்கணும். குளிச்சதுக்கு அப்புறமா வேர்க்காம இருக்கிறதுக்கு உங்களோட குளியலறையை நீங்க முடிஞ்ச வரைக்கும் காற்றோட்டமா வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அதோட நீங்க குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ஈரப்பதமான சூழல்ல முடிஞ்ச வரைக்கும் வெளியேறிடுங்க. இல்லைன்னா குளிச்ச உடனே வேர்க்காம இருக்கிறதுக்கு துணியை குளிர்ந்த தண்ணியில ஊற வச்சு அந்த துணியை உங்களோட முகம் உச்சந்தலையில தொடச்சிட்டு வந்தீங்கன்னா அது உங்களை குளிர்விக்க உதவும். எப்பயுமே சாதாரண வெப்பநிலையில குளிக்கிறது தான் நல்லது. உங்களோட உடலோட சூட்டை குறைக்கிறதுக்கு அதுதான் உதவுன்றாங்க. ஸோ அதிகமான சூடு இருக்கக்கூடிய தண்ணியில குளிக்கிறதுன்றது தவறுன்னு சொல்ல முடியாது. சிலரோட உடலை பொறுத்து சில பேருக்கு சூடா இருக்கக்கூடிய தண்ணியில குளிச்சாதான் அவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா உங்களுக்கு உடல் வேர்க்குதுன்னா நீங்க மிதமான சூட்டில் இருக்கக்கூடிய தண்ணியில் குளிக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த வீடியோவில் நாம பார்த்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நம்புறேன். இதே மாதிரி உடற்பயிற்சி அதுக்கப்புறம் உடல்நலம் சார்ந்த நிறைய வீடியோக்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமாக நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.